அந்த தேருற்சவம் 26ஆம் தேதி இந்த மாதம் நிகழ்வு வரும். தீர்த்தோற்சவம் 27, 28 சண்டே சுரோற்சவம், 29 பூங்காவனத்தோடு உற்சவம் பூர்த்தியாகின்றது. அடுத்த ஆண்டு கொஞ்சம் முன்னுக்காக மாறும். இது 12 ஆண்டுக்கு ஒரு முறை இப்படி வர வாய்ப்பு இருக்குது. அடுத்தது இந்த ஆண்டு விசேஷமாக இந்த நாட்டு ஜனாதிபதி இங்கே வருகை தர இருக்கின்றார். அது புண்டஸ் பிரசிடென்ட் இங்கே வர இருக்கின்றார். அவரோடு சேர்ந்து NRV மினிஸ்டேரியமும் வர இருக்கின்றார்கள். அவர்களோடு சேர்ந்து இந்தியன் அம்பாசடரும் வர இருக்கின்றார்கள். இந்தியன் அம்பாசடர் அவர் போன்றவர்களாம் வர இருக்கின்றனர். முக்கியமான பிரமுகர்கள் இங்கே வர இருக்கின்றார்கள் தேருற்சவத்துக்கு. இந்த தேருற்சவத்தின் ப்ரோக்ராம் எப்படின்னு சொல்லி சொன்னாக்கா, அன்றைக்கு காலமே அதிகாலை விசேட அபிஷேக ஆராதனையோட பூஜைகள் நிகழ்வுகளும். சுமார் 10 மணிக்கு உள்ளாக அம்பாள் தேரிலே ஆரோகணித்து விடுவார். ஆரோகணித்தவுடன் அங்கே மற்ற தேர் பூஜைகள் எல்லாம் நிகழ்வு வரும். அந்த வேளையிலே புண்டஸ் பிரசிடென்ட்டை நாங்கள் வரவேற்கிறதுக்காக கலாச்சார மண்டபத்துக்கு சென்று விடுவோம். அங்கே கலாச்சார மண்டபத்தில் அவரை வரவேற்று அவருக்கு வேண்டிய உபசரணைகள் செய்து மண்டபத்திலே சிறு ப்ரோக்ராம் இருக்கின்றது. 2 ப்ரோக்ராம் இருக்கின்றது. அவரை மகிழ்விக்கிறதுக்காக வரவேற்பு நடனம் உண்டும். அதை விட கிளாசிக்கல் மியூசிக் ஒன்று இருக்கின்றது. அது முடிந்தவுடன் அவர்கள் லைப்ரரியில் மியூசியத்தில் டிவி ரிப்போர்ட்டர்மார் சந்திப்பார்கள். அதன் பிறகு நேராக கோவிலுக்கு இங்கே வருவார் தரிசனத்துக்காக. அந்த கோவிலுக்கு தரிசனத்துக்கு வருகின்ற நேரத்தில் நாங்கள் எங்களை பேகே, அதாவது புண்டஸ் கிரிமினல் ஆக்ட் கேட்டிருக்கின்றது. அவர் வருகின்ற வேளையில் இந்த இடத்தை ஃப்ரீயாகி தர சொல்லி பாதுகாப்பின் நலன் கருதி யாரும் இருக்க வேண்டாம், அவர் வருகிற நேரம் மட்டும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறார்கள். ஆகவே அதை நீங்கள் புரிந்து கொண்டு அந்த நேரத்தில் மட்டும் கொஞ்சம் நீங்கள் வெளியிலே போய் அவருக்கு ஒத்துழைப்பு கொடுக்குமாறு உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். அதே நேரத்தில் அம்பாளும் ஆரோக்கியத்தை விடுவார் தேருக்கு. ஆகவே இங்கே கூட்டம் குறைஞ்சிடும். அந்த வகையில் ஒத்துழைப்பு தரும்படி உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். அன்றைக்கு நிறைய போலீஸ் பாதுகாப்புகள் எல்லாம் இருக்கும். கொஞ்சம் உங்களுக்கும் சிரமமாக இருக்கும்னு நான் நினைக்கின்றேன். இருந்தாலும் நெடுகளும் வரமாட்டார்கள். அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் வரமாட்டார்கள். அவர்கள் வர்றேன்னு சொன்னதே பெரிய விஷயம். தாங்களாக ஆலயத்தை பார்க்கணும்னு சொல்லி கேட்டு உங்களோட தொடர்பு கொண்டு வர்றது பெரிய விஷயம். அதனால் அதுக்கு உங்களோட ஒத்துழைப்பு வேண்டுமென்றதை நான் இப்போவே சொல்லி வைக்கின்றேன். நீங்கள் எல்லோரும் ஒத்துழைக்க வேண்டும், மற்றவர்களுக்கும் அதை புரிய வைக்க வேண்டும் சொல்லி உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். மற்றபடி திருவிழாவில் எந்தவித மாற்றமும் இல்லை. அபிஷேகங்கள் பூஜைகள் எல்லாமே வழமை போல் நிகழ்வு வரும். இதில் இந்த கற்பூர சட்டி மட்டும் 3ஆம் வீதி போகிறவர்களுக்கு கொஞ்சம் இடையூறு இருக்க வாய்ப்பு இருக்கின்றது. அவர்கள் புரிந்துணர்வோடு தேரடியிலே கற்பூர சட்டியை நாங்கள் கிளம்புகின்ற நேரத்தில் ஏற்றினால் அவர்களுக்கு வேதனை இருக்காது. இல்லைன்னு சொன்னால் முதலே ஏற்றி கொண்டு 2ஆம் வீதியை சுற்றி கொண்டு வாருன்னு சொன்னால் அது அவர்களுக்கு தூரமாக போய்விடும். ஆகவே அன்றைக்கு மட்டும் அந்த கற்பூர சட்டி அவர்கள் தேரடியில் வச்சுக்கொண்டு சுவாமி நாங்கள் தேர் கிளப்புறதுக்கு முன்பாக ஏற்றி கொடுப்போம். கொடுத்தோடனே அவர்கள் 2ஆம் வீதி சுற்றி கொண்டு வந்து எங்களோட தேரோடு வரலாம். அப்படியான ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருக்கின்றோம். ஆகவே அன்பர்களை புரிந்து கொண்டு எல்லோரும் செயல்பட வேண்டும் என்று சொல்லி உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன்.